ரிவிஷன் பண்ணணும் இந்த 40 டேஸில் எப்படி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, அதே மாதிரி ஆல்ரெடி அந்த 5 சப்ஜெக்ட்ஸில் நான் ஒரு 3 முடிச்சிட்டேன், இன்னும் 2 தான் படிக்கணும், சைட் பை சைட் அதை நான் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்காக தான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து 10th ஒரு 4 டேஸில் முடிச்சிடலாம். அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு 3, இது ஒரு 3, இங்கே ஒரு 2 ஒரு 15 டேஸ்க்குள்ளே தமிழ் அண்ட் இங்கிலீஷை கவர் பண்ணி ஆகணும். இதை முடித்தாதான் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து தூங்கவே போகணும். அந்த மாதிரி நீங்கள் ஷெட்யூல் வந்து பயங்கரமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து டாபிக் வைஸ் படிக்க சொன்னேன். அதாவது நான் அப்படி தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ டெய்லி வந்து நீங்கள் ஒரு 10 சம்ஸு இல்லை